நமச்சிவாய் வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இங்கு இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். 15 நிமிடங்கள் நமக்கு உரிய நேரம். அதற்குள்ளாக இன்று நாயன்மார்களுள் ஒருவரான கோச்செங்கண்ணான், நீங்கள் அதிகமாக கேள்விப்படாத பெயர். எப்பொழுதும் நாயன்மார்கள் என்றால் எல்லோருக்கும் திருஞான சம்பந்தர், அப்பர், இப்படித்தான் ஞாபகம் வரும். இந்த கோச்செங்கண்ணனார் 63 நாயன்மார்களில் ஒருவர். அதோடு நாளைக்கு அன்னையர் தினம். இந்த கோச்செங்கண்ணனார் உடைய வாழ்க்கை வரலாற்றில் அன்னைக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது. ஆகவேதான் இந்த நாயன்மாருடைய வாழ்க்கை இன்று சொல்லலாம் என்று நான் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இன்று தேர்ந்தெடுத்தேன். சோழ நாட்டில் பிறந்தவர் இந்த கோச்செங்கண்ணனார். அந்த பிறப்புக்கு முன்பதாக ஒரு கதை உண்டு. சோழ நாட்டில் நீங்கள் பலரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், திவி சக்கரவர்த்தி. அந்த பெயரை சொன்னா தமிழ் அறிந்தவர்கள் அநேகம் பேருக்கு அவர் யார் என்று தெரியும். ஒரு புறாவுக்காக தன்னுடைய தொடையில இருந்த சதையே அறுத்து கொடுத்து அந்த புறாவினுடைய உயிரை காப்பாற்றியவர் அந்த சோழ சக்கரவர்த்தி, திவி சக்கரவர்த்தி. அவருடைய மரபில் வந்தவர் இந்த கோச்செங்கண்ணனார். அதற்கு முன்பதாக இவருக்கு ஒரு நல்ல கதை இருக்கிறது. சோழ நாட்டில் ஒரு நல்ல அழகான ஒரு காடு, எங்க பார்த்தாலுமே அழகான காடு, உள்ளே போய் பார்த்தா காடுகள் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு காட்டில் ஒரு வெண் நாவல் மரம் இருந்தது. நாவல் மரம் என்று நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாவல் பழம், ஔவையாருடைய கதையில கூட நாவல் என்று வரும். அந்த நாவல் பழத்துல இது வெண் நாவல் மரம். அந்த நாவல் பழம் வெண்மையாக இருக்கும். ஆகவே அந்த மரத்துக்கு அடியில திடீரென்று ஒரு நாள் ஒரு சிவலிங்கம் தோன்றியது. அந்த சிவலிங்கம் தோன்றியவுடன் அதை பார்த்தது ஒரு யானை, வெள்ளை நிற யானை. அந்த யானை எப்போதுமே இந்திரனுடைய வாகனம் வெள்ளை யானை என்று சொல்லுவார்கள். ஆனால் இது அந்த வெள்ளை யானை இல்லை, இதுவும் ஒரு சாபத்தினால ஒரு யானையாக மாறியது. ஒரு சிவகணங்களுள் ஒன்று. அது ஒரு சாபத்தினால் யானையாக மாறி அந்த காட்டிலே உலாவி கொண்டிருந்தது. அப்போ இந்த திடீரென்று தோன்றிய சிவலிங்கத்தை அது பார்த்தது. உடனே அதை என்ன செய்தது, பக்கத்துல, ஏன்னா யானைக்கு எப்போதுமே கடவுள் பக்தி இருக்கு, எல்லா புராணங்கள்லயும் நம்ம படிச்சிருக்கோம். பக்கத்துல இருந்து ஒரு ஆற்றில போய் தும்பிக்கையில் நிறைய நீரை முகந்து வந்து அந்த சிவலிங்கத்தை குளிப்பாட்டியது. அதன் பிறகு அங்க பக்கத்துல உள்ள பூஞ்செடிகள், பூ மரங்கள் இவற்றை எல்லாம் பார்த்து அங்கங்க எல்லாம் பூக்களை பறித்து வந்து அந்த சிவலிங்கத்திற்கு பூக்களை சாற்றி சுற்றி வந்து வணங்கியது. அதே சமயத்துல பக்கத்துல ஒரு சிலந்தி இருந்தது. சிலந்தி தெரியும் இல்லையா, 8 கால் பூச்சின்னு சொல்லுவோமே, அதுவும் சிவகணங்களுள் ஒன்றுதான். அதுவும் ஒரு சாபத்தினாலதான் சிலந்தியாக மாறி இருந்தது. அந்த சிலந்தி இந்த யானை செய்ததை பார்க்கவில்லை. அதுவும் திடீரென்று அந்த சிவலிங்கத்தை பார்த்தது. உடனே ஆக, இந்த சிவலிங்கம் இவ்வளவு அழகாக மரத்தடியில இருக்கிறதே, ஆனா இந்த மரத்துல இருந்து கொட்டுற இல சருகு எல்லாம் இந்த சிவலிங்கத்தை அசுத்தப்படுத்துகிறதே அப்படின்னு சொல்லி அதை என்ன செஞ்சிச்சு, நமக்கெல்லாம் தெரியும், சிலந்தி வந்து வலை பின்னும் இல்லையா. நம்ம வீட்டுல வலை இருந்தா நம்ம அதை வச்சு ஐயோ வலை பின்னிருக்கு பாவம் நான் நினைப்போம் இல்லையா, உடனே வேலையா பிச்சு போட்டுட்டு மறு வேலை போகணும் இல்லையா. இதே போல ஆனா சிலந்தி வந்து நல்ல எண்ணத்தோட ஒரு வலையை சிவலிங்கத்து மேல பின்னிச்சு. இந்த சருகெல்லாம் விழாம இருக்கணும், சிவலிங்கத்தை பாதுகாக்கிறேன் அப்படின்னு மனசுல நினைத்து கொண்டு எண்ணம், நல்ல எண்ணம் வந்து செய்தது. அடுத்த நாள் யானை வந்தது. வந்து பார்த்துட்டு சிவலிங்கத்து மேல யார் இந்த மாதிரி ஒரு நம்ம நினைக்கிற மாதிரியே யானை நினைச்சது, அசிங்கம் பண்ணி வச்சிருக்குதே, அசுத்தப்படுத்தி இருக்கே, சித்தி அப்படின்னு சொல்லி உடனே தும்பிக்கையை சுழற்றி அப்படியே எடுத்து தூர வீசிடுச்சு. சிலந்தி வந்து பார்த்து அது நினைச்சது, ஓ, யானை வழிபடும் போது துதிக்கைய சுழற்றும் போது ஏதோ தவறு நேர்ந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சு போய். ஆனா அடுத்த நாளும் அதே நடந்தது. சிலந்தி வந்து வலை பின்னியது, யானை வந்து அது மறுபடியும் கழித்து போட்டது. அப்போ இந்த சிலந்தி வந்து ரொம்ப கோபம் அடைந்தது. அது எப்படி, நீ எப்படி சிவனை வழிபடுகிறாயோ அப்படித்தான் நானும் வழிபடுகிறேன், நீ எப்படி இந்த மாதிரி செய்யலாம் என்று. ரெண்டுக்கும் கொஞ்சம்
சண்டை வந்தது. உடனே சின்ன சிலந்தி, நம்ம எப்பவும் சொல்லுவோம் எல்லாம் உருவத்தை பார்த்து மதிப்பிடக்கூடாது, சின்னவங்களா இருக்கிறவங்க ரொம்ப பெரிய வேலையெல்லாம் செய்வாங்க, பெரியவங்களா இருக்கிறவங்க ஒண்ணும் தெரியாம கூட இருக்கலாம், சமயங்கள்ல எப்போதும் இல்ல. ஆகவே அந்த மாதிரி இந்த சின்ன சிலந்தி அந்த யானையினுடைய தும்பிக்கையினுள் நுழைந்து உள்ளுக்கு தடித்து அதை துன்புறுத்தியது. யானையால தாங்க முடியல. இப்ப யானை என்ன செஞ்சு, தும்பிக்கையை சுழற்றி தரையில அடித்து சிலந்தியையும் கொன்றது, இதுவும் இறந்து விட்டது. ரெண்டுமே இறை சேவையில இருந்ததுகள். கடவுளுக்கு சிவனுக்கு சேவை செய்யும் போது அந்த சேவையில ஏற்பட்ட போட்டியினால 2 பேரும் இறந்தார்கள். ஆகவே அந்த சிவபெருமானுடைய அருள் அவர்களுக்கு பூரணமாக கிடைத்தது. உண்மை சிவபெருமான் என்ன செய்தார், அந்த வெள்ளை யானையை ஒரு சிவபதம் கொடுத்து, அதுக்கு சிவகணங்களாக இருந்து வந்ததல்லவா, ஆகவே அதை சிவகணங்களுள் ஒன்றாக முதல்ல அனுப்பி வச்சுட்டாரு. சிலந்தியை என்ன செய்யலாம் என்று அவர் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அதே சோழ நாட்டுல சுபதேவன் என்று ஒரு அரசன் இருந்தான். அவனுடைய மனைவியின் பெயர் கமலவல்லி. இந்த சுபதேவன் கமலவல்லி 2 பேரும் சிவபெருமானுடைய கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வழிபடுகிற நீண்ட காலமாக இந்த கமலவல்லிக்கு குழந்தை பேரு இல்லை. ஆகவே அவர்கள் முக்கியமாக ஒரு நல்ல குழந்தை அவர்களுக்கு பிறக்க வேண்டும் என்று நினைத்து சிவபெருமானை வேண்டி ஆலயத்தில் நின்று வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்துல சிவபெருமான் இந்த சிலந்தியை அந்த கமலவல்லியின் கருவில் உருவாக்கினார், குழந்தையாக அனுப்பி வைத்தார். அப்பொழுது கமலவல்லி கருவுற்றார். அன்றே கருவுற்று அதன் பிறகு குழந்தை வளர்ந்தது. குழந்தை வளர்ந்து 10 மாதம் ஆச்சு, பிறக்க போகிறது. தான் நான் சொன்னேன், ஒரு அன்னைய பத்தி அதுல வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, நாளைக்கு அன்னைய குழந்தை பிறக்க போகிறது. இப்ப நம்ம எல்லாம் குழந்தை பிறந்த பிறகுதான் குழந்தைக்கு ஜாதகம் பார்த்து அதோட நேரம் எல்லாம் கணிச்சு எல்லாம் எழுதுவோம். ஆனா அரச பரம்பரையினர் அப்படி இல்லை. நீங்க தமிழ் படங்கள்ல எல்லாம் கூட பார்த்துக்கலாம். அரச பரம்பரையினர் குழந்தை பிறக்காத முன்பே ஜாதகம் கணிப்பார்கள், எத்தனை மணிக்கு இந்த குழந்தை பிறந்தால் நல்லது என்று. அப்படி எல்லாரும் இந்த ஜோதிடர்கள், கணக்குல சிறந்தவர்கள் எல்லாரும் அமர்ந்து கணித்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல நேரத்தை. அப்ப இந்த குழந்தை அரசிக்கு சரியான பிரசவ வேதனை, குழந்தை பிறக்கிற அந்த வலி அவளுக்கு வந்து விட்டது, குழந்தை பிறக்க போகிறது. ஆனால் இந்த ஜோதிடர்கள் சொல்லுகிறார்கள், இப்ப குழந்தை பிறக்க கூடாது, இதுவே இன்னும் ஒரு 15 நிமிடம் கழித்து பிறந்தால் இந்த குழந்தை உலகத்தையே ஆளும், எல்லாம் உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு திறமை உள்ளவனாக அது வரும் அப்படின்னு சொன்னாங்க. இதை இந்த தாய் கேட்டுக்கொண்டிருந்தார். எந்த தாயாலையுமே பிரசவ வேதனைய பொறுக்க முடியாது, எல்லாருக்கும் அது தெரியும். எப்ப வலிக்கிறதோ குழந்தை வெளியில வந்து விட வேண்டும், வந்தாதான் அவர்களுக்கும் நிம்மதி, எல்லாருக்கும் நிம்மதி. ஆனா இந்த தாய், பெரும்பாலான அம்மா அப்படி நினைப்பாங்க, ஆனா எல்லாருக்கும் முடியாது. இவர்கள் சொன்னார்கள், பரவாயில்ல, இன்னும் 15 நிமிடங்கள் என்னுடைய குழந்தை வெளியில வர வேண்டாம், என்னை தலைகீழாக கட்டி தொங்க விடுங்கள், கால்களை மேலே வைத்து கட்டி என்னை தொங்க விட்டு விடுங்கள், அதற்கு பிறகு எப்ப சரியான நேரம் வருதோ அப்ப என்னை இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. முதலில் அரசர் எல்லாம் பயந்தார்கள், எல்லாரும் பயப்பாங்க. சாதாரணமாகவே பிரசவம் என்பது பெண்களுக்கு மறுபிறவின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை பிறந்து அந்த பெண் பிழைத்து, குழந்தையும் பிழைத்து நல்லா வர்றதே மறுபிறவின்னு சொல்லுவாங்க. இப்ப கூட எவ்வளவோ நவீன கருவிகள், நவீன மருத்துவங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட எல்லாரும் பிழைத்து விடுகிறார்களா? இல்லையே. எத்தனையோ இறப்புகள் நேர்கின்றன, நமக்கு தெரியும். ஏன்னா எல்லாத்துக்கும் மேல ஒரு சக்தி இருக்குன்னு நம்ம நம்புறோம், அதனாலதான் இங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இந்த தாய்க்கு இப்படி செய்யறதுன்னு முதல்ல எல்லாரும் மறுத்தார்கள். ஆனால் அந்த தாய் ரொம்ப பிடிவாதமாக இல்லை. எனக்கு ஒரு அதுதானே முதல் குழந்தை, ஒரே ஒரு குழந்தையை நான் பெற்றால் கூட அது அறிவுள்ள குழந்தையாக இருக்கணும், எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய குழந்தையாக இருக்கணும், பேரும் புகழோட என்னுடைய குழந்தை வாழணும், 10ஓட 11 எனக்கு வேண்டாம், என்னுடைய உயிர் எனக்கு பெருசே இல்லை, என்னை கட்டி தொங்க விடுங்கள் என்று கெஞ்சி 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 கேட்டான். சரின்னு வேற வழி இல்லாம தலை கீழே கட்டி காலு மேல தலை கீழே வச்சு 15 நிமிடங்கள் நரக வேதனை அனுபவித்தால் அந்த தாய். பிறகு இந்த சரியான நேரம் வந்த உடனே சட்டென்று எல்லோரும் கீழே இறக்கினார்கள். குழந்தை பிறந்தது. ரொம்ப தாமதமாக வயிற்றில் இருந்து பிறந்ததுனால குழந்தைக்கு
கண்கள் சிவப்பாக இருந்ததாம். அப்ப தாய் பார்த்த உடனே குழந்தையை தூக்கி தாய் கிட்ட காட்டினார்கள். தாய் பார்த்த உடனே சொன்னாங்க, கோ என் கோ செங்கண்ணனா அப்படின்னு சொன்னாங்களாம். கோ அப்படின்னு சொன்னா அரசன், செங்கண்ணன் என்றால் சிவந்த கண்களை உடையவன். என்னோட நம்ம பிள்ளை பிறந்தா கொஞ்சிரோம்ல, ரசா ரசத்தி செல்லும் அப்படின்னு. அதே போல அவங்க சொன்னாங்க, என் கோ என்னுடைய அரசன் செங்கண்ணனா, சிவந்த கண்களை உடையவனா அப்படின்னு கேட்டுட்டு உடனே உயிர்க்க வந்துட்டாங்க. அவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சா ஒரு தாய் எப்படி பிழைக்க முடியும்? அதுதானே இயல்பா இருக்கு. அப்போ இறந்த உடனே அதனாலதான் இவருக்கு கோ செங்கண்ணனார் அப்படின்னு பேரு. 63 நாயன்மார்கள்ல ஒருவர் கோ செங்கண்ணனார். அப்ப அவங்க அம்மா அப்படி கூப்பிட்டதுனால இவருக்கு அந்த பேர். பிறகு தாய் இறந்தவுடன் தகப்பன் சுகதேவன் அவர் அந்த குழந்தையை நல்லபடியாக வளர்த்து அவரை பெரிய அரசனாக முடிசூட்டி விட்டுட்டு இவர் சந்நியாசம் போட்டார். மகனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்தார். மகனும் ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எங்கெங்க சிவபெருமானுக்கு கோயில் கட்ட வேண்டுமோ அங்க எல்லாம் கட்டினார். மாடக் கோவில் அப்படின்னு இந்தியாவில் இப்ப கூட இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் கட்டினார். இந்த முதல்ல சிவலிங்கம் பார்த்தார்கள் இல்லையா, ஒரு இடத்துல சிவலிங்கத்தை பார்த்து அங்கதானே யானை அந்த இதெல்லாம் செய்தது. அந்த ஊருக்கு திருவானைக்கா என்று பெயர். இப்போதும் இருக்கு இந்தியாவுல. அந்த கதை அங்க போனா சொல்லுவார்கள். திருவானைக்கால். அந்த திருவானைக்காவிலேயே ஒரு பெரிய சிவபெருமானுக்குரிய ஒரு பெரிய ஆலயத்தை இந்த கோச்செங்கண்ணனார் கட்டினார். அங்க இப்போ அந்த ஆலயம் அங்கே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். புத்தகங்கள்ல எல்லாம் இருக்கு என்று சொல்லி. ஆகவே 63 நாயன்மார்கள்ல அதிக பேர் தெரிந்து கொள்ளாத ஒரு நாயனார் இந்த கோச்செங்கண்ணனார். இந்த நல்ல நாளில், நாளைக்கு அன்னையர் தினம், அந்த நல்ல நாளில் அன்னையை பற்றிய நினைவை தருகின்ற ஒரு நாயனாரை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நல்ல வாய்ப்புக்கு இந்து சங்கத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.